எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி ஈட்ஸ் வித் டாய். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வாங்கி அதில் ஜூஸ் எடுத்து பாப்சிக்கல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சம்மர் டைமில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துருக்குறேங்க. ஸோ அதை நல்லா கழுகுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுகர் நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஸோ குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். இனி நம்ம அரைச்சி எடுத்த ஜூஸை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் மாம்பழம் எடுத்துருக்குறேங்க. அதோடய தோலெல்லாம் சீவினதுக்கப்புறமா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் நான் சுகரோ தண்ணியோ நான் ஆட் பண்ணல, ஏன்னா மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. இதோட ஜூஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாட்டர் மெலன். இதோட ஸ்கின்னையும் சீட்ஸையும் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமா தான் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி ஒரு ஸ்ட்ரெயினரால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த ஜூஸ் எல்லாமே பாப்சிக்கலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஓவர் நைட்டோ அல்லது ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களோட ஃபேவரேட்டான ஃப்ரூட் பாப்சிக்கல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி நமக்கு பிடிச்ச சேமியா பால் ஐஸ். ஒரு கப் பால் எடுத்துருக்குறேங்க. இது கூட சுகரோ இல்லாட்டி கண்டென்ஸ்ட் மில்க்கோ நீங்கள் ஆட் பண்ணிங்க, உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றா போல். அடுத்ததாக 1/4 கப் சேமியா ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேமியாவை குக் பண்ண விடுங்க. சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் பாப்சிக்கல் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. இது பாப்சிக்கலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க, அப்போ தான் அதில் சேமியாவும் கிடைக்கும். இனி இது ஓவர் நைட்டோ இல்லாட்டி மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஓவர் நைட் வச்சேங்க, அது நல்லா ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகிருக்கு. இனி இதை ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைப்போம். அப்போ தான் பாப்சிக்கல் அந்த மோல்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் கோல்ட் வாட்டர்லேயும் இதை டிப் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்குன்னு. இது வாட்டர் மெலன். அடுத்ததாக நம்ம ஊற்றி வச்ச கிரேப் ஜூஸ், அதுவும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. அடுத்ததாக மேங்கோ ஃப்ளேவர், அதுவும் சூப்பராகவே செட் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபைனலாக என்னோடய ஃபேவரெட் சேமியா பால் ஐஸ். ரொம்ப சுலபமான முறையில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் பாப்சிக்கல் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக சம்மருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.